ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் நாம் இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் வெங்காயம் கோஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. கடுகு, உளுத்தம்பருப்பு அது லேசாக பொரிஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு அது மாதிரி வாசனை பொருள் எது இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நம்ம 2 விசில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வேகிற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி, காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இது எல்லாமே நல்லா லேசாக வதங்கி வர அளவுக்கு, அதே சமயம் நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை போகிற வரையும் லேசாக வதக்கி விட்டுடலாம். இது வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம வேக வைக்கிறதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு போதுமானது. நாம் வச்சுருக்கிற அளவுக்கும் இந்த தேங்காய் போதுமானது. 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்க்குறேன். பெருஞ்சீரகமானாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 சிவப்பு மிளகாய். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை விசில் விட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இதை விருப்பப்பட்டால் மசிச்சுக்கலாம். நான் மசிக்கலை, அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மசிக்கலை. மசித்து வேணாலும் விட்டுக்கலாம். மசிக்காமல் நான் இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் அதோடு சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது அப்படியே லேசாக கொதிச்சிட்டு இருக்கட்டும். நான் இதோட மூடியவே கேப் வச்சு லேசாக மூடி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுடுறேன். நல்லா ஒரு பாதி கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடைசியாக இறக்கும்போது அதையும் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், ஆனால் எங்கேயுமே பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேங்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். வாசனை தெரியாது, பவுடர் தான் போடுறோம். கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி சூப்பராக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.